வணக்கம். மதுரையில் முதலமைச்சர் ஸ்டாலின், அழகிரியோரது சந்திப்பில் உடனிருந்த 3 முக்கிய புள்ளிகள். அப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அழகிரி ஆகியோரது சந்திப்பில் உடனிருந்த அந்த 3 முக்கிய புள்ளிகள் யார் யார் என்பது பற்றியும், இந்த சந்திப்பின் போது என்ன நடந்தது என்பது பற்றியும் முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. அதன்படி இதற்காக சென்னையிலிருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் புறப்படும் போது, மதுரையிலிருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது சகோதரர் அழகிரி அவர்கள் ஸ்டாலினுக்கு போன் அடித்து பேசினார். அப்போது மதுரை ரோடு ஷோ முடிந்ததும் இரவு டின்னருக்கு வீட்டுக்கு வர வேண்டும் என அழகிரி அவர்கள் கேட்டுக்கொண்டார். அதற்கு சரி பார்க்கலாம் என முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கூறியிருந்தார். அதன்படியே நேற்று முன்தினம் மதுரையில் ரோடு ஷோ முடிந்ததும் சிறிது நேரம் ஹோட்டலில் போய் ஓய்வெடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு மதுரை டிவிஎஸ் நகரில் உள்ள அழகிரி அவர்கள் வீட்டிற்கு சென்றார். அப்போது மதுரையில் அழகிரியின் வீட்டிற்கு ஸ்டாலின் அவர்கள் செல்வதற்கு சிலர் தடைகளை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அழகிரி அவர்கள் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அங்கே அழகிரி அவர்களது ஆதரவாளர்களும் திமுகவினரும் திரண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர். குறிப்பாக 11 ஆண்டுகளுக்கு பின் அழகிரி வீட்டிற்கு ஸ்டாலின் அவர்கள் வருகை தந்ததால் உற்சாகம் கரை புரண்டோடியது. இதற்கிடையே முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அழகிரி ஆகியோரது குடும்பம் தவிர அழகிரி அவர்களது ஆதரவாளர்கள் யாரும் முதலில் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. இந்த சந்திப்பின் தொடக்கத்திலேயே அழகிரி மகன் துரை தயாநிதியின் உடல்நலம் குறித்துதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விசாரித்திருக்கிறார். அதாவது கடந்த 6 மாதங்களாக அமெரிக்காவில் துரை தயாநிதி அவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார். கடந்த மாதம் தான் அழகிரி அவர்கள் கூட அமெரிக்காவிலிருந்து சென்னை திரும்பினார். இதனால் அழகிரி அவர்கள் வீட்டிற்கு சென்றவுடன் துரை தயாநிதியின் உடல்நலம் குறித்துதான் அக்கறையுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விசாரித்திருக்கிறார். பின்னர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இடியாப்பம், இட்லி ஆகியவை பரிமாறப்பட்டது. அப்போது ஸ்டாலினிடம் அரசியல் ரீதியாக அழகிரி அவர்கள் பேசியதாக கூறப்படுகிறது. இந்த பேச்சின் போது அழகிரி அவர்களது ஆதரவாளர்கள் மன்னன், கோபி மற்றும் உதயகுமார் ஆகியோர் அனுமதிக்கப்பட்டனர். அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் பேசிய அழகிரி அவர்கள், நான் இனிமேல் அரசியலுக்கே வரவில்லை என்றும், நீதான் ரொம்ப நல்லா ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாய் என்றும், அதே நேரத்தில் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்றும், நிச்சயம் உனக்கு உறுதுணையாக நிற்பேன் என்றும் அழுத்தம் திருத்தமாக அழகிரி அவர்கள் சொல்லியிருக்கிறார். பின்னர் நான் அப்ப ஏதாவது செய்திருப்பேன், அதையெல்லாம் விட்டுவிடலாம். கட்சியில் நல்லவங்க 3 பேருக்கும் கெட்டவங்க 3 பேருக்கும் கூட நான் சிபாரிசு செய்திருப்பேன். அது எல்லாம் போகட்டும். என்னை நம்பி வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வேற கட்சிக்கும் போகவில்லை. நம்ம கட்சியை விட்டா அவங்களுக்கு வேற எதுவும் தெரியுது என சற்று உருக்கமாகவே அழகிரி அவர்கள் பேசியிருக்கிறார். இதனால் என்னை நம்பி வந்தவங்க மீதான நடவடிக்கைகளை ரத்து செய்யறதா அறிவிச்சா நல்லா இருக்கும் என்று அழகிரி அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதற்கு உடனே பதிலளித்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சரி செய்துவிடலாம் என உறுதியான குரலில் சொன்னதாக கூறப்படுகிறது. தம்பி ஸ்டாலினிடமிருந்து சட்டென வந்த இந்த பதிலால் நெகிழ்ந்து போனார் அழகிரி அவர்கள். இதன் மூலம் விரைவில் அழகிரி அவர்களது ஆதரவாளர்கள் திமுகவில் இணைய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் அவர்களுக்கு பதவிகளும் வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மொத்தத்தில் மதுரையில் நடைபெற்ற முதலமைச்சர் ஸ்டாலின், அழகிரி ஆகியோரது சந்திப்பு திமுகவினருக்கு, குறிப்பாக அழகிரி ஆதரவாளர்களுக்கு பெரும் உற்சாகத்தை கொடுத்துள்ளது. மதுரையில் அழகிரி அவர்கள் வீட்டில் அண்ணன் தம்பி இடையேயான சந்திப்பில் நடந்த இந்த பாசமழை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.